15 தொகுதிகள் கொடுத்தால்தான் நாங்கள் கூட்டணியா? தேமுதிக பிரேமலதாவின் திடீர் முடிவு தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பாக வெடிவை முடிவாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இன்னும் சில காலங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில் தான் செயல்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். தமிழகத்தில் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா. அதற்கு எடப்பாடியார், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார், அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக மீண்டும் இணைக்கும் பணிகள் தான் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார்களாம். அது மட்டுமின்றி அதாவது வர இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று அதாவது ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டார். அதாவது அவர் கூறியதாவது, இந்த கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் எதிர்வரும் தேர்தலில் கண்டிப்பாக 15 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேல் கண்டிப்பாக ஒதுக்கீடு செய்யும் என கட்சிகள் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் எனவும் பலமாக குரல் ஒன்றை கொடுத்ததாக தகவல் வெளியாகி, மேலும் சிலர் கூட முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் தான் அதிமுகவுடன் நீங்கள் மீண்டும் கூட்டணி அமைப்பது குறித்து விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதாவது நிர்வாகிகளின் இந்த கருத்தை கேட்டிருந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் விருப்பப்படியே கண்டிப்பாக கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்கப்படும் என்று உறுதியளிப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. அதாவது தேமுக இந்த முறை கண்டிப்பாக 15 தொகுதி நிபந்தனை தமிழக கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக ஒரு புதிய திருப்பத்தையே ஏற்படுத்துகிறது. அதாவது தேமுதிக அவர் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 15 தொகுதிகள் அவர் கேட்கப்படுவதாக கூறப்படுகிறதா. இந்த தொகுதிகள் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நாங்கள் கூட்டணி என்பதன் முடிவில் கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறதா. பாஜக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் கண்டிப்பாக தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருவார். அதைத் தொடர்ந்துதான் தேமுதிக கண்டிப்பாக இரட்டை இலக்கில் கண்டிப்பாக அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கிறார்கள், இரட்டை இலக்கில் தான் அவர்கள் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இருக்கும் நிலையில் தான் அவரது பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அது மட்டுமின்றி தேமுதிக கட்சியானது கண்டிப்பாக ஜனவரி 9 கரூரில் நடக்கும் மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதே நாங்கள் தெளிவாக அறிவிப்போம் என்று அரசியலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி இருக்கிறதா.